الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவநாகரிகத்தின் மீதான எல்லை மீறிய மோகம்தான் இன்று பல முஸ்லிம் சகோதரர்களையும் இஸ்லாத்தை மீள்வாசிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு வழியின் பக்கம், தவறான வழியின் பக்கம் கொண்டு சென்றிருக்கிறது என்ற தலைப்பிலே நாங்கள் உரையாடிக் கொண்டிருக்கின்றோம். அதனது 4வது வகுப்பிலே நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் 4 வகுப்புகளிலே இந்த சிந்தனை எவ்வளவு தவறானது, அதாவது நவநாகரிக சடவாத முன்னேற்றம்தான் இஸ்லாத்தின் உயர்ந்த இலக்கு, இஸ்லாத்தின் இறுதி இலக்கு. அதனை எந்த அளவுக்கு நாங்கள் சாதிக்கின்றோமோ, எந்த அளவுக்கு உலக முன்னேற்றத்திலே நாங்கள் முன்னேறுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் கிடைக்கும். அந்த அளவுக்குத்தான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை இந்த மனிதன் நிறைவேற்றுகின்றான். எந்த ஊர், எந்த முஸ்லிம் சமூகம் பெருமளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறதோ, உலக கல்வித்துறைகளிலும் அதே போல கட்டிடங்களிலும் அதே போல இன்னொரு பல்வேறு உலக விடயங்களில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயம் சிறந்தது. எந்த இஸ்லாமிய நிறுவனம், எந்த இஸ்லாமிய இயக்கம் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதற்கு அதிக முக்கியத்துவம் இவர்கள் கொடுப்பார்கள். யாரெல்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவர்களை அவர்கள் இழிவாக பார்ப்பார்கள் என்ற பல்வேறு அடையாளங்களை நாங்கள் சொன்னோம். அவர்கள் இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய மக்களோடு மிகவும் கடினமாக நடந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளோடு மிகவும் அன்பாக, நெருக்கமாக, பண்பாக நடந்து கொள்வார்கள். இப்படி இவர்கள் ஏன், அதற்கான காரணம் என்ன? இஸ்லாத்தின் எதிரிகள் அவர்கள் உலக முன்னேற்றத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இவருடைய உள்ளங்களிலே மதிப்பு காணப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய அழைப்பாளர்கள் அவர்களுடைய செல்வச் செழிப்பிலும் அவர்களுடைய முன்னேற்றத்திலும் நாகரிகத்திலும் அவர்கள் பின்தங்கியவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு அவருடைய உள்ளங்களிலே மதிப்பு கிடையாது என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே இவர்கள் மனிதன் படைக்கப்பட்டவருடைய நோக்கம் இந்த நாகரிகத்தை கட்டியெழுப்புவதுதான், இந்த உலகத்தை வளப்படுத்துவதுதான், இந்த பூமியை வளப்படுத்துவதுதான் என்ற ஒரு கோணத்திலே அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அதே போல இந்த நாகரிகத்தை கட்டியெழுப்புவதுதான் அல் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய முக்கியமான இலக்கு என்பதாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் எந்த அளவுக்கு அல் குர்ஆனுடைய சுன்னாவுடைய பார்வையிலே தவறு என்பதாக நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அது தவறு என்பதை மிக தெளிவாக நிரூபிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் நபிமார்கள் அந்த சமுதாயத்துக்கு செய்த உபதேசத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் யாருமே, எந்த ஒரு நபியுமே அந்த காலத்திலே இருந்த நாகரிகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்குமாறு தனது சமூகத்தை அவர்கள் வழிநடத்தவில்லை. அதற்கு மாற்றமாக அதனை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்றுதான் எச்சரித்திருக்கிறார்கள். அதனை நீங்கள் சத்தியத்தினுடைய அடையாளமாக கருத வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். நபிமார்களை அவர்களுடைய எதிரிகள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நபிமார்களை எதிர்த்ததனுடைய காரணமே அந்த நபிமார்கள் அவருடைய உலக தரம், உலகத்தில் அவர்களுடைய முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதன் காரணமாகத்தான். உலக ரீதியாக அந்த நபிமார்கள் பின்தங்கி இருந்தமைதான் பல மக்களையும் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கி கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆதி கூட்டமாக இருக்கலாம், சமூக கூட்டமாக இருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயமாக இருக்கலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயமாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே அந்த நபிமார்களை எதிர்ப்பதற்கான முக்கியமான காரணம் அவர்கள் உலக ரீதியிலே பின்தங்கியவர்களாக இருந்ததுதான். எனவே
ஒருவர் சத்தியத்திலே இருக்கிறார், ஒருவர் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர் என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த உலக முன்னேற்றங்கள் எதுவுமே அவசியமற்றவை என்பதை எங்களுக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு மாற்றமாக யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக சொத்து செல்வங்களை நபிமார்களுக்கு கொடுத்திருந்தார்களோ அவர்களை யாருமே எதிர்க்கவில்லை. உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் பாருங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாராவது எதிரிகள் இருந்தார்களா? மனிதர்கள் மாத்திரமல்ல, ஜின்களும் கூட அவர்களுக்கு அடிமை. மனிதர்கள் மாத்திரமன்றி ஜின்களும் கூட அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்தார்கள். ஏன்? முழு உலகம் அவருடைய கையிலே, முழு உலகமும் அவர்களுடைய கையிலே. ஆட்சி, அதிகாரம், சொத்து செல்வங்கள் எதெல்லாம் வேண்டுமோ அவ்வளவும் அவருடைய கையிலே இருந்தது. அதனால் தான் பில்கிஸ் ராணி கூட அவர்களை எதிர்ப்பதற்கு பார்த்துவிட்டு இவருடைய உண்மை நிலையை கண்டறிவதற்காக அவர்களை சந்திப்பதற்கு வந்து பார்த்தால் அவள் எதிர்பார்த்ததையும் விட மிகவும் வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். இன்று கூட இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் தமது மாளிகையை பளிங்கு கற்களால் அமைத்திருந்தார்கள். அதனை மேலோட்டமாக பார்த்தால் அது தண்ணீரை போன்று இருக்கும், ஆனால் அது கண்ணாடியினால் செய்யப்பட்ட மாளிகை. சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு மாளிகையை நாங்கள் இன்று பார்த்திருக்கிறோமா என்றால் இல்லை. பாருங்கள், அந்த அளவுக்கு அந்த காலத்திலே அந்த விஞ்ஞானம் வளர்ந்திருந்தது. அந்த விஞ்ஞானத்தை அந்த நாகரிகத்தை எந்த நபிமார்கள் கையிலே வைத்திருந்தார்களோ அவர்களை யாருமே எதிர்க்கவில்லை. ஆனால் உலகத்திலே தோன்றிய அதிகமான 190% நபிமார்கள் எதிர்க்கப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய கையிலே அந்த உலக நாகரிகம் இருக்கவில்லை என்பதுதான். எனவே எப்படி இது இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருக்க முடியும், அல்லாஹ்வுடைய நோக்கமாக இது எப்படி இருக்க முடியும் என்பதை மிக இலகுவாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்கள், இன்று நாங்கள் அதனுடைய தொடராக 5வது விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே சிறந்தவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் இந்த சடவாத நாகரீகத்தின் அடிப்படையில் பின்தங்கியவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களிடத்திலே இந்த உலக முன்னேற்றம் மிகவுமே குறைவாகத்தான் இருந்தது. கண்டுபிடிப்புகளோ அல்லது பெரும் பெரும் நவீன தொழில்நுட்பங்களோ அவர்களுடைய காலத்திலே இருக்கவில்லை. அப்படியானவர்களைத்தான் அல் குர்ஆனும் சுன்னாவும் சிறந்தவர்கள் என்பதாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. காலம் செல்ல செல்ல அந்த சமுதாயத்தினுடைய அறிவு கூடிக்கொண்டே செல்கிறது, உலக அறிவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அந்த சமுதாயத்துக்குரிய மதிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது என்பதை நாங்கள் மிக அழகுவாக நடைமுறையிலே நாங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக நாங்கள் பார்ப்போம், இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்களுடைய காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் நபி அவர்களுடைய காலம்தான் மிகவுமே உலக ரீதியாக முஸ்லிம்கள் மிகவும் ஒரு கீழ்த்தரத்திலே இருந்த ஒரு காலம். முஸ்லிம்கள் மிகவுமே ஒரு கீழ்த்தரத்திலே இருந்த ஒரு காலம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்றால், எந்த அளவுக்கு உலக ரீதியிலே அவர்கள் பின்னடைவில் இருந்தார்கள் என்பதை காட்டுவதற்கு இந்த சம்பவம் மிக அழகான ஒரு உதாரணம். நபி அவர்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த உலக ரீதியான பின்னடைவை பார்த்து நபி அவர்கள் அஞ்சினார்கள். என்ன அஞ்சினார்கள்? இப்படி நாங்கள் பின்னடைந்து இருப்பது எமது முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று நபி அவர்கள் அஞ்சக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் உலக ரீதியாக பின்தங்கிய நிலைமையிலே தான் இருந்தார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். சந்திப்பதற்கு சென்றால் நபி அவருடைய வீட்டிலே அங்கும் இங்கும் அவர்கள் பார்வையை செலுத்தி பார்க்கிறார்கள், எதுவுமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாரினால் செய்யப்பட்ட ஒரு பாயிலே படுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பாயிலே உள்ள அந்த நார்களுடைய அடையாளம் அவர்களுடைய விழாப்புறங்களிலே பட்டிருக்கிறது. இதனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவலைப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையை பார்த்து அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? உதுல்லாஹ யா ரசூலல்லாஹ் யுவஸ்ஸிஅ அலா உம்மதிக ஃபகத் வஸ்ஸஅ அலா ஃபாரிஸ் வர்ரூம் வஹும் லா யஅபுதூன அல்லாஹ். அல்லாஹ்வை வணங்காத பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அள்ளி வழங்கி இருக்கிறார் நபியே. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சமுதாயத்துக்கும் அந்த உலகத்தை திறந்து கொடுக்குமாறு, விசாலமாக அள்ளி கொடுக்குமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்.
அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எப்படி எதிர்கொள்கிறார்கள்? சாதாரணமாக எதிர்கொண்டார்களா? இல்லை, படுத்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று எழுந்து அமர்கிறார்கள். திடீரென்று நிமிர்ந்து அமர்கிறார்கள். அமர்ந்து சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஃபீ ஷக்கின் அன்த இப்னுல் கத்தாப், இப்னுல் கத்தாபே, கத்தாபுடைய மகனே, உனக்கு என்ன இதில் சந்தேகத்திலான இருக்கிறாய்? உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்கள் இந்த பாரசீகர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை திறந்து கொடுத்திருக்கிறான். காரணம் என்ன? உலகத்திலே அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அனுபவிக்குமாறு அல்லாஹ் தஆலா அவசரமாக இந்த உலகத்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான், முற்படுத்தி வழங்கி இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இது எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது, உலக வசதி வாய்ப்புகள் கிடைப்பது என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர் என்பதற்கான அடையாளம் அல்ல, அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பல்ல என்பதை மிக தெளிவாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய காலம். குலஃபாவுர் ராஷிதீனுடைய காலத்தை எடுத்து பார்த்தால் அதிலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை விட ஓரளவு முன்னேற்றம், உலக ரீதியாக முன்னேற்றம், பல நிர்வாக அலகுகள் உருவாக்கப்பட்டன, பல அரசாங்க நிர்வாக கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன, பலருக்கும் மாதாந்த அடிப்படையில் ஊதியமெல்லாம் வழங்கப்பட்டு ஒரு ஒழுங்கான ஒரு நிர்வாக கட்டமைப்புக்கு அப்பொழுதுதான் குலஃபாவுர் ராஷிதீனுடைய காலத்திலே முஸ்லீம் சமுதாயம் வருகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை விட நாகரீக ரீதியாக சடவாத ரீதியான முன்னேற்றத்திலே குலஃபாவுர் ராஷிதீனுடைய காலம் சிறந்தது. அடுத்ததாக மூன்றாவது காலத்தை அதற்கு பின்னால் நாங்கள் எடுத்துக்கொண்டால் உமையாக்களுடைய காலம். உமையாக்களுடைய காலம், அதற்கு பின்னால் அப்பாசிகளுடைய காலம், அப்பாசியர்களுடைய காலம். இந்த காலத்திலே தான் பல்வேறு விதமான கலைகள் இஸ்லாமிய சமுதாயத்திலே தோற்றம் பெறுகின்றன. விஞ்ஞான கலைகள், வைத்தியத்துறை என்று பல்வேறு விதமான தத்துவவியல்கள் இவைகளெல்லாம் உருவாகின்றன. இந்த காலத்திலே தான் இந்த ஏனைய கலாச்சாரங்களில் எழுதப்பட்ட ரோம பாரசீகத்தில் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு முஸ்லீம்களுக்கு மத்தியிலே வந்தடைகிறது. வந்தடைந்து முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்கிறார்? அவருடைய நாகரீக துறையிலே, உலக நாகரீக துறையிலே அவர்கள் முன்னேறிய ஒரு சமுதாயமாக கருதப்படுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த முன்னேற்றம், இந்த அடைந்து வந்த முன்னேற்றம் எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி காணப்பட்டது என்றால், நாங்கள் ஹதீஸிலே நாங்கள் படிக்கின்றோம், மிக எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஒரு ஹதீஸ், சந்தேகமும் இல்லாத ஹதீஸ், முத்தவாத்திர் என்று சொல்லப்படக்கூடிய யாராலும் மறுக்க முடியாத திட்டவட்டமான கருத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸையும் இந்த வரலாற்று நிகழ்வுகளையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் தெளிவாகும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்திலே சிறந்த ஒரு காலம் இருக்குமாக இருந்தால் அது நான் அனுப்பப்பட்ட காலம்தான், நான் வாழக்கூடிய காலம்தான். அதற்கு பின்னால் எனக்கு பின்னால் வரக்கூடிய காலம், அதற்கு பின்னால் சிறந்த காலம் அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய காலம், என்னுடைய காலம், அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பின்னால் தாபிஈன்களுடைய காலம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? முதலாவது ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் சொல்லப்பட்டது. இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்நுஜூமு அமனத்துன் லிஸ்ஸமா, இந்த சந்திரன்கள் இருக்கின்றனவா, இவைகள் வானத்திற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவைகள், வானத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவைகள் இந்த நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் அழிந்துவிட்டால் இந்த வானம் அழிந்துவிடும், இந்த வானம் அழிந்துவிடும். வான அமனத்துண்டி அஸ்ஹாபி, நான் எனது நபித்தோழர்களுக்கு, எனது தோழர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், பாதுகாப்பு அரணாக இருக்கிறேன். நான் சென்று விட்டால் எனது சமுதாயத்துக்கு, எனது சஹாபாக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட எச்சரிக்கப்பட்ட விடயங்கள் வந்துவிடும். அதே போல எனது சஹாபாக்கள் எனது சமுதாயத்துக்கு பாதுகாப்பு அரண்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமலாகிவிட்டால் அந்த சமுதாயத்துக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதுதான் அந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு, அதே போல சஹாபாக்கள் இருப்பதுதான் அந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றதை தவிர, உலக ரீதியாக எங்களது முஸ்லிம் சமுதாயம் முன்னேறி இருக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று எங்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு விதமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியும். அப்போ காலம் செல்ல செல்ல இஸ்லாமிய சமுதாயத்திலே காலம் செல்ல செல்ல முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்தஸ்து, மதிப்பு அல்லாஹ்விடத்திலே குறைந்து கொண்டே செல்கிறது, அல்லாஹ்விடத்திலே குறைந்து கொண்டே செல்கிறது. ஆனால் நாகரீக ரீதியாக
உலக ரீதியாக உலக முன்னேற்றம் என்று நாங்கள் பார்த்தால் முஸ்லிம் சமுதாயம் முன்னேறி கொண்டே சென்றிருக்கிறார்கள். அப்போ எனவே நாகரிகத்திலே முன்னேறி செல்ல செல்ல அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே சென்றிருக்கிறார்கள். அப்போ காரணம் என்ன? எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்திலே மார்க்கப்பற்று அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்குத்தான் அந்த சமுதாயம் சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே, குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையிலே. அதுக்கு மாற்றமாக அந்த மார்க்கப்பற்றிலே வீழ்ச்சி ஏற்பட்டால் அவர்கள் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்களுக்கு மதிப்பு கிடையாது என்பதைத்தான் எங்களுக்கு இந்த ஹதீஸ்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த சடவாத நாகரிக முன்னேற்றம் என்பது ஒரு சமுதாயத்தையோ ஒரு தனி மனிதரையோ அளவிடுவதற்கான ஒரு அடையாளம் அல்ல, அவர்களுக்கான மதிப்பு வழங்குவதற்கான ஒரு அளவுகோல் அல்ல என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காக வேண்டி எந்த சமுதாயம் எல்லாம், ஏதாவது ஒரு சமுதாயம் அவர்கள் நாகரீகத்திலே உலக ரீதியாக முன்னேறினால் அவர்களிடத்திலே கட்டாயம் மார்க்க வீழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. சில வேளை சில சமுதாயங்கள் மார்க்க ரீதியாக முன்னேறி இருக்கலாம், அதே நேரத்தில் அவர்கள் உலக ரீதியாக முன்னேறி இருக்கலாம். அந்த இரண்டும் இருந்தால் 100 நாளா 100 என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனை மாத்திரம் ஒரு அளவுகோலாக அல்லது அதற்கு அதிகமான முன்னுரிமை கொடுப்பதுதான் மிக முக்கியமான தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரம்ப கால இஸ்லாமிய சமுதாயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கு இஸ்லாமிய உலக ரீதியான முன்னேற்றம், சடவாதான ரீதியான முன்னேற்றம் மிக குறைவாகத்தான் காணப்பட்டது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தான் சிறந்தவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த வாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் நாம் இந்த உலகத்தை வளப்படுத்த வேண்டும், இந்த பூமியை வளப்படுத்த வேண்டும், ஏனைய முஸ்லிம் அல்லாதவர்களோடு சேர்ந்து இந்த உலக மக்களுக்கு எந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் எங்களால் கொடுக்க முடியுமோ, இந்த உலகத்தை எப்படியெல்லாம் வளப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நாங்களும் வளர்ப்பதிலே வளப்படுத்துவதிலே போட்டி போட்டுக்கொண்டு ஈடுபட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தமது அந்த வாதத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி அல் குர்ஆன் சுன்னாவிலே இருந்து நாங்கள் எவ்வளவோ வசனங்களை மேலெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அவற்றையெல்லாம் அவர்கள் பேசவும் மாட்டார்கள், தொடவும் மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சில வசனங்களை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை வைத்துதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தமது இந்த கோட்பாட்டை அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முக்கியமாக ஆயத்துல் இமாரா, அதே போல் ஆயத்துல் இஸ்திக்ராஃப் என்ற 2 வசனங்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? ஆயத்துல் இமாரா என்றால் அல்லாஹ் தஆலா சூரா ஹூதுடைய 61வது வசனத்திலே சொல்கிறான், வைலா தமூத அஹாஹும் சாலிஹா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமூது கூட்டத்துக்கு நாங்கள் நபியாக அனுப்பினோம். அவர் அந்த சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. ஹுவ அன்ஷஅகும் மினல் அர்தி வஸ்தஅமரகும் ஃபீஹா, அவன்தான் இந்த பூமியிலே இருந்து உங்களை உருவாக்கினான், அவன்தான் இந்த பூமியிலே உங்களை வாழ வைத்தான் என்று வரக்கூடிய வசனம். அப்போ இதில் வரக்கூடிய வஸ்தஅமரகும் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களை இந்த பூமியை வளப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த பூமியை வளப்படுத்துமாறு உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறான் என்று அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் விளக்கமும் கருத்தும் கொடுக்கிறார்கள். அடுத்த வசனம் அவர்கள் சொல்லக்கூடிய வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 30வது வசனம், வைத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து சொன்னான், நான் இந்த பூமியிலே பிரதிநிதி ஒருவரை உருவாக்கப் போகிறேன், படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ இந்த இடத்திலே வரக்கூடிய அந்த பிரதிநிதி என்ற வார்த்தைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கமோ அல்லது கருத்து என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய பிரதிநிதியாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய வேலையை இந்த மனிதன் இந்த பூமியிலே செய்ய வேண்டும், இந்த பூமியை வளப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். எனவே அவர்கள் மேலே சொல்லப்பட்ட சூரா ஹூதினுடைய வசனத்திலே வரக்கூடிய வளப்படுத்துமாறு அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் என்பதற்கு இந்த பூமியை வளப்படுத்துவது, அதே போல அல்லாஹ் உங்களை ஹலீஃபாவாக ஆக்கி வைத்திருப்பது என்பது இந்த பூமியினுடைய நாகரிகத்தை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். எனவே இந்த வசனங்களை வைத்து ஷரியாவினுடைய நோக்கம், இஸ்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருப்பதனுடைய நோக்கமே என்ன? இந்த நாகரிகத்தை கட்டியெழுப்புவதுதான் என்பதாக அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த அவர்களுடைய இந்த ஆதாரங்களிலே உள்ள கோளாறுகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சூரா ஹூதினுடைய வசனம் அவர்கள் சொல்கிறார்கள், வஸ்தஅமரகும் ஃபீஹா, பூமியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை பூமியை வளப்படுத்துமாறு அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறான் என்று ஒரு வசனத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே
அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறானது. அந்த வசனத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் விளக்கமும் தவறானது. அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா உங்களை பூமியை வளப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறார் என்று என்று இடம்பெறவில்லை. மாற்றமாக அப்படி எந்த தஃப்சீர் ஆசிரியர்களும் சொல்லவும் இல்லை. மாற்றமாக அதனுடைய கருத்து என்ன? அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே உங்களை வாழ வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே ஒரு வேண்டுகோளை முன்வைக்கவில்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே ஒரு வேண்டுகோளை முன்வைக்கவில்லை, அல்லது சமூக கூட்டத்தில் சமூக மக்களிடத்திலே அல்லாஹ் தஆலா பூமியை வளப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைக்கவில்லை. மாற்றமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த பூமியை வளப்படுத்தி தந்திருக்கிறான், உங்களை இந்த பூமியிலே செழிப்போடு வாழ வைத்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய கருத்து என்பதைத்தான் நாங்கள் தஃப்சீர் நூட்களிலே மிக தெளிவாக பார்க்க முடியும். அதற்கு பல்வேறு விதமான துணை சான்றுகளை நாங்கள் அதற்கு முன்வைக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சமூக கூட்டம் அந்த மக்களை அந்த நபிமார்களை எதிர்த்த பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஏன் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பூமியை செழிப்பாக்கக்கூடிய ஆற்றலை தந்திருந்தும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதை மறுக்கிறீர்களே என்று அவர்களை எச்சரிக்கக்கூடிய விதத்திலே தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய அந்த அருட்கொடையை ஞாபகம் செய்து காட்டுகின்றானே தவிர அவர்களிடத்திலே இந்த பூமியை வளப்படுத்துமாறு அந்த வசனத்திலே வேண்டிக் கொள்ளவில்லை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அதற்கு முக்கியமான ஆதாரம் என்னவென்றால், சமூக கூட்டம் நாகரீகத்திலே மிக உச்சகட்டத்திலே இருந்தார்கள். அந்த காலத்திலே நாகரீகத்திலே உச்சகட்டத்திலே இருந்தவர்கள் தான் சமூக கூட்டம். எனவே அவர்களிடத்திலே போய் நீங்கள் நாகரீகத்தை கட்டியெழுப்புங்கள் என்று சொல்ல வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. எனவே அவர்களிடத்தில் இருந்த குறை என்ன? அவர்களுக்கு வஹி இருக்கவில்லை, இஸ்லாம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கவில்லை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி விடாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்காகத்தான் அந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். எனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்னும் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. எனவே அந்த வசனத்துக்கு அவ்வாறு விளக்கம் சொல்வது அந்த வசனத்தினுடைய போக்குக்கே மாற்றமானது என்பதை எங்களால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு வாதத்திற்கு நாங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நியாயமானது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட வளப்படுத்துமாறு பூமியை வளப்படுத்துமாறு அல்லாஹ் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கின்றான் என்ற கருத்தை நாங்கள் கொடுத்தாலும் கூட இவர்கள் சொல்வது போன்று வெறுமனே வெளிரங்கமான சடவாத ரீதியான வளப்படுத்தலை இஸ்லாம் சொல்லவில்லை. மாற்றமாக ஈமானிய ஈமானினால் நீங்கள் இந்த பூமியை வளப்படுத்துங்கள், ஈமான் மூலமாக அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நிலைநாட்டுவதன் மூலமாக இந்த பூமியை வளப்படுத்த வேண்டும் என்ற கருத்து தான் மிக முக்கியமான கருத்து. ஏனென்றால் அந்த ஈமான் இல்லாத வளத்திலே எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها. இந்த அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலே அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்படுவதை தடுக்கக்கூடியவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார் இருக்கிறார்கள்? அதே போல இந்த பள்ளி வாயில்களை அழிப்பவர்கள், பள்ளி வாயில்களை குழப்பம் செய்பவர்கள், அதனை சீர்குலைப்பவர்கள், அவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார். எனவே ஈமானுக்கு மாற்றமான விடயங்களை செய்து இந்த பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதாக அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த பூமியை வளப்படுத்திய எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அவர்களை இகழ்ந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றார். அவர்களிடத்திலே வஹி இல்லாமல் அல்லாஹ்வுடைய நபியினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் பூமியை வளப்படுத்தி கொண்டிருந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதனை இகழ்ந்துதான் பேசுகின்றார். அவலமாக முதல் ஸ்தானத்திலே கொண்டு போய் எப்படி வைப்பதற்கு எங்கே ஆதாரம் இந்த வசனத்திலே இருக்கிறது? இவருடைய வாதப்படி அதற்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படி முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே எங்குமே கிடையாது. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல இஸ்லாத்தை நாங்கள் ஒரு நாளும் ஒரு வசனத்திலிருந்து மாத்திரம் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா வசனங்களையும் நாங்கள் இணைத்துதான் இஸ்லாத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை நாங்கள் பார்த்துதான் இஸ்லாத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறு நாங்கள் எல்லா வசனங்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது அவ்வாறான ஒரு முக்கியத்துவத்தை எங்களால் காண முடியாது என்பதை நாங்கள் சென்ற வகுப்புகளிலே மிக தெளிவாக நாங்கள் பார்த்தோம். இஸ்லாத்திலே முதலாவது ஈமானுக்குத்தான் முன்னுரிமை, அதற்கு பின்னால் கடமையான பருது ஐனான விடயங்களுக்கு முன்னுரிமை, அதற்கு பின்னால் பருது கிஃபாயாக்களுக்கு முன்னுரிமை, அதற்கு பின்னால் சுன்னத்தான காரியங்களுக்கு ஒழுக்கத்திற்கு முன்னுரிமை என்றுதான் இஸ்லாத்தினுடைய படித்தளங்கள் அமைந்திருக்கின்றன. இறுதியாகத்தான் இந்த உலக விடயங்களிலே இந்த மனிதன் முன்னேறுவது சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டு. அடுத்ததாக இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே அவருடைய பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறான் என்று ஒரு வாதத்தை
இவர்கள் அந்த வசனத்திலிருந்து சூரத்துல் பக்கராவுடைய 30வது வசனத்திலிருந்து அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே அந்த வசனத்திலே இந்த மனிதன் அல்லாஹ்வினுடைய பிரதிநிதி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாரா என்றால், பலமான தஃப்சீர் கலை அறிஞர்களுடைய கருத்துக்களிலே பலமான கருத்தின்படி அந்த கருத்து அந்த வசனத்துக்கு கொடுக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய பிரதிநிதி என்று மனிதனை சொல்வது என்பது அவ்வளவு பொருத்தமான ஒரு கருத்தல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஹலீஃபா என்ற வார்த்தைக்கு அந்த இடத்திலே என்ன அர்த்தம் என்றால், ஹலீஃபா என்று சொன்னால் இந்த இடத்திலே தலைமுறை என்று ஒரு அர்த்தம். தலைமுறை என்று ஒருவருக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், தமக்கு முன்னால் சென்றவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். எனவே சந்ததிகளுக்குத்தான், சந்ததியாக வாழக்கூடியவர்களுக்குத்தான் ஹலீஃபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் என்பதை பார்க்கிறோம். அதாவது ஹலீஃபா என்ற வார்த்தைக்கு மஃபூலுடைய அர்த்தம் கொடுப்பார்கள். மஹ்லூஃப் என்ற அர்த்தத்தின்படி அந்த கருத்து தான் மிகவும் பொருத்தமானது என்பது பலமான கருத்து. அடுத்ததாக அந்த வசனத்தினுடைய போக்கை நாங்கள் அவதானித்தாலும் கூட அது எங்களுக்கு அந்த வசனம் இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ற கருத்தை கொடுக்கவில்லை என்பதை எங்களால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நாங்கள் பார்த்தால் அந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், நாங்கள் பூமியிலே ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்பொழுது மலக்குமார்கள் என்ன சொல்கிறார்கள், யா அல்லாஹ், பூமியிலே குழப்பம் விளைவித்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளும் பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மாத்திரம் அந்த வசனம் சொல்லவில்லை. இந்த உலகத்திலே பரம்பரையாக தோன்றக்கூடிய அவருடைய சமுதாயத்தை பற்றித்தான் இந்த வசனம் பேசுகின்றது என்பதை இந்த வசனத்தினுடைய அந்த தொடரிலே இருந்து எங்களுக்கு அழகாக புரிந்து கொள்ள முடியும். அதே போல குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஜஅல்னாக்கும் ஹலாயிஃப ஃபில் அர்த், பூமியிலே உங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் வழித்தோன்றல்களாக வரக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம் என்று பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல ஹதீஸிலே நாங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹுதான் மனிதனுடைய பிரதிநிதி என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல், அல்லாஹ் நீதான் பிரயாணத்தினுடைய எங்களுடைய தோழன், அதே போல எங்களுடைய குடும்பத்துக்கு நீதான் பிரதிநிதி என்று நாங்கள் சொல்கிறோம். அப்படி என்றால் எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் இல்லாத பொழுது எங்களுக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்து அவர்களை பார்த்துக் கொள்கிறார் என்ற கருத்திலே தான் அந்த ஹலீஃபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹுதான் மனிதனுக்கு ஹலீஃபாவாக இருக்கிறாரே தவிர மனிதன் அல்லாஹ்வுக்கு ஹலீஃபாவாக அல்ல. ஏனென்றால் ஹலீஃபா என்ற வார்த்தை எப்பொழுது பயன்படுத்தப்பட்டு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே வழித்தோன்றல்கள் என்று பயன்படுத்தவில்லையே, ஹலீஃபா என்று ஒருமையாகத்தானே சொல்கிறான், ஹலாயிஃப் என்று பன்மையிலே பயன்படுத்தவில்லை என்று சிலர் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் உண்மையிலே அரபு மொழியிலே சில வேளை ஒருமை சொல்லை பன்மைக்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் அதனை உங்களால் மட்டிட்டு முடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அருள்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நிஅமத் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறார். நிஅம் என்று பன்மை வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அப்போ நிஅமத் என்றால் ஒரு அருள் தான். நியமத் என்றால் அடிப்படையில் ஒரு அருள். ஆனால் அந்த இடத்துல ஒன்று என்ற அர்த்தமா இல்லை. பல அல்லாஹ்வுடைய அனைத்து அருட்கொடைகளை இருந்தால் எண்ண முடியாது. ஒரு அருட்கொடை என்றால் எண்ணி முடிப்பது என்பது ஒரு சிம்பிள் விஷயம். அப்போ எனவே எதை எண்ண முடியாது என்றால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் அனைத்தையும் தான் எங்களால் எண்ணி முடிக்க முடியாது. எனவே பல ஆயத்துக்களை எங்களுக்கு ஆதாரமாக காட்டலாம். ஒருமை வார்த்தையை பன்மையிலே கருத்திலே பயன்படுத்துவது என்பது ஒரு சர்வசாதாரண விஷயம் அல் குர்ஆனுடைய மொழியிலே. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் தமக்கு ஆதாரமாக அவர்கள் கூற முடியாது. அப்படித்தான் ஒரு வாதத்திற்கு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அல்லாஹ்வுக்கு பிரதிநிதியாகத்தான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது இந்த உலகத்தை வளப்படுத்துவது அல்ல அதனுடைய கருத்து. மாற்றமாக உலகத்திலே அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நிலைநாட்டி அதனை செழிப்பாக்குவது என்பதுதான் அதனுடைய முதன்மையான அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
முதன்மையான அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வசனத்துக்கு மனிதனை அல்லாஹ் தஆலா ஹலீஃபாவாக அனுப்பியிருக்கிறார் என்ற வசனத்துக்கான பலமான கருத்து, இந்த மனிதன் வழித்தோன்றல்களை நாங்கள் இந்த உலகத்திலே ஒருவருக்கு பின் ஒருவராக வரக்கூடிய வழித்தோன்றல்களை நாங்கள் இந்த பூமியிலே உருவாக்கப் போகின்றேன் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொன்னானே தவிர எனக்கு பிரதிநிதியாக நான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அங்கு சொல்லவில்லை. எப்படி கருத்து கொடுப்பது? குர்ஆனுடைய ஹதீஸுடைய பல்வேறு ஆதாரங்களுக்கு அது முரண்படுகிறது, அந்த வசனப்போக்குக்கே அது முரண்படுகிறது என்பதை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த அடிப்படையிலே மனிதன் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான கண்ணியமும் இல்லை. ஒருவனுக்கு இந்த உலகத்திலே மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு கண்ணியம் இல்லை. அவன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் இந்த பூமியிலே நிலைநாட்டுகிறார், வஹியை ஏற்றுக்கொள்கிறார், வஹியின் படி நடக்கிறாரோ அதுக்கு அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இன்று இந்த நவநாகரிக மோகம் கொண்டவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு மதிப்பு இருக்கிறது, எனவே எல்லோரையும் ஒரே அந்தஸ்தில் வைத்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையிலே பிரித்து நோக்கக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அல் குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய சட்டதிட்டங்களை இந்த பூமியிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்குத்தான் இந்த மனிதனுக்கு பெருமதி உண்டாகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை விட்டும் வஹியை விட்டும் மார்க்கத்தை விட்டும் தூரமாகி செல்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அவளுக்கு மதிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரா ஃபாத்திருடைய 39வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஹுவல்லதீ ஜஅலகும் ஹலாயிஃப ஃபில் அர்த், அவன்தான் பூமியிலே உங்களை தலைமுறைகளாக உருவாகுவதற்காக படைத்தான். பவன் கஃபர ஃபஅலைஹி குஃப்ருஹு, யார் அதனை மறுக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட விதத்தில் வந்து மறுக்கிறார்களோ நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகவே அவர்களுடைய அந்த நன்றி கெட்ட பண்பு இருக்கிறது. அதே போல வலா யஸீதுல் காஃபிரீன குஃப்ருஹும் இன்த ரப்பிஹிம் இல்லா மக்தா, காஃபிர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அவனுடைய கோபம்தான் அதிகரித்துக் கொண்டு செல்லும், அல்லாஹ்வுடைய கோபம் காபிர்களுக்கு அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே இந்த பூமியிலே மனிதனை சந்ததிகளாக அல்லாஹ் தஆலா படைத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு மதிப்பு இருக்கிறது என்று சொல்லவில்லை. மாற்றமாக அவன் அல்லாஹ்வை நிராகரித்தால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கோபத்துக்குள்ளாகிறான் என்றுதான் அந்த வசனம் சொல்கிறது. வலா யஸீதுல் காஃபிரீன குஃப்ருஹும் இல்லா ஹஸாரா, காஃபிர்களுக்கு அவருடைய குஃப்ர்கள் அவர்களுக்கு அழிவையும் நஷ்டத்தையும் தவிர வேறு எதையும் அதிகரிக்க மாட்டாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவற்றின் மூலமாக நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றோம் இவர்கள் சொல்ல வரக்கூடிய இந்த சித்தாந்தம் எவ்வளவோ தவறானது சித்தாந்தம் என்பதை எங்களால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் இவ்வாறு சொல்லக்கூடிய நேரத்திலே முக்கியமான ஒரு கேள்வி, அப்படி என்றால் இந்த உலக முன்னேற்றத்திலே முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன, முஸ்லிம்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்ய வேண்டும், மேற்குலக கலாச்சாரம் அதே போல முன்னேறிய அந்த சமுதாயத்தினுடைய கண்டுபிடிப்புகளை அவர்களுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை எவ்வாறு அணுக வேண்டும், அதற்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லையா, முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் இந்த உலகத்தை கவனத்தில் கொள்வதே இல்லை, அனைத்தையும் காபிருடைய கையில் விட்டு இவர்கள் வாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சில வகுப்பை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாளைய வகுப்பு இந்த தொடருடைய இறுதி வகுப்பாக அமையும். அதற்கு பின்னால் நமது இந்த தொடருடைய 2ஆம் பகுதியை இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.